என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம அந்த பதிவு எதுக்காகனா, நம்ம ஒரு சட்னி அரைக்க போகிறோம். தேங்காய் சட்னி தான். தேங்காய் சட்னிக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்போவுமே சேர்ப்போம். ஒச்சக்கல்ல, தேங்காய் பதை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, இதுதான் நம்ம அரைக்க போகிறது. இதை அரைச்சிட்டு தாளிப்பு போடுவோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடலாம், கருவேப்பிலையோட மகத்துவத்தை. கருவேப்பிலை வந்து அதிகமாக சேர்த்துக்கினீங்கன்னா முடி வந்து எப்போவுமே கருமையாக இருக்கும், அதை கருப்பாக இருக்கும், அந்த வெள்ளை நரமுடி வராது, முடி கொட்டுற பிரச்சனை வந்து வராது. அதனால தான் நான் எல்லாத்துலேயுமே கருவேப்பிலை சேர்த்துக்குவேன். வீடியோ அரைச்சிட்டு தாளிப்பு காட்டும் போது கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், எல்லாமே ஜாரில் சேர்த்தாச்சு. கூட வந்து கல்லுப்பு, சால்ட்டு சேர்க்க தேவையில்ல. கல்லுப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அரைக்கணும். சட்னி அரைச்சாச்சு. வாசனை சரியான வாசனை, நல்லா கமகமன்னு இருக்குது. இதை வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு